வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்டிஆர் அன்ஃபில்டர்ட் எபிசோட் 12. இன்னைக்கு வீடியோ இந்த சேனலில் ஒரு புது சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடாக இருக்க போது. என்னோட பைலட் வீடியோவில் சொன்ன மாதிரியே நான் சில இன்ஸ்ட்ரக்ஷனல் ஆர் டுட்டோரியல் பேஸ் வீடியோஸும் நான் போட தான் போகிறேன்றது என் பிளானில் இருக்குது. இன்றைக்கி வீடியோவுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்க டாபிக் ஏஐ. இப்போ இருக்க காலகட்டத்தில் ஏஐன்ற டேர்ம் கேள்விப்படாத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. டிவி சேனல்ஸ்லேருந்து சோஷியல் மீடியா எங்கே பார்த்தாலும் ஏஐ மட்டும்தான். ஏஐ டூல்ஸ்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. லைக் டெக்ஸ்ட் ஜெனரேட்டிவ் ஆர் இமேஜ் ஜெனரேட் பண்ணுறதுக்கு, ஆடியோ ஜென்ரேட் பண்ண, வீடியோ ஜென்ரேட் பண்ணுற வரைக்கும் கூட இப்போ ஏஐஸ் வந்திருக்கு. இதெல்லாம் பப்ளிக் ஆக்சஸில் இருந்தாலும் ப்ரைவேட்டாக நிறைய ரிசர்ச்சர்ஸ் ஆர் டாக்குமெண்டேஷன் பர்பஸஸ்க்காகவும் ஏஐன்றது ஒரு பெரிய ப்ராடக்டாக இப்போ உருவாயிட்டு இருக்கு. சொல்லப்போனால் இந்த ஏஐஎம்எல் ஃபீல்டுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு மார்க்கெட்லையுமே ஹைப் கொடுத்து வச்சுருக்காங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பர்டிகுலர் ஏஐ அதை நம்மளோட கம்ப்யூட்டரில் லோக்கலாக செட்டப் பண்ணி அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்ற மாதிரி ஒரு சின்ன டுட்டோரியல் பேஸ்ட் வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் கோ டு த ஷோ. இந்த வீடியோட ஆடியன்ஸ் யாராக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஏஐ enthusiasts who have keen interest in developing or experimenting with local AI tools. ஆனால் இது ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனல் வீடியோவாக தான் இருக்க போது. உங்கள் வீட்டில் ஒரு கம்ப்யூட்டர் வித் இன்டர்நெட் அண்ட் டீசன்ட் ஜிபியூ இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். At the end of this video you will have your own and personalized AI agent which can transcribe any audio file for you. நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் சாங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு அதெல்லாம் டிரான்ஸ்கிரைப் பண்ணுமான்னு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. இஃப் யூ ஹேவ் அ நீட் ஆடியோ, அதை உங்களுக்கு டிரான்ஸ்கிரைப் பண்ணணுன்ற நீடோ இல்லை க்யூரியாசிட்டியோ இருக்குது அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு லோ எண்ட் டிரான்ஸ்கிரைபிங் ஏஐ டூல் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பேக் டு திஸ் செட்டப். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோட ஸ்க்ரீன் ஷேர் அண்ட் டுட்டோரியல் பேஸ் கண்டென்ட்ஸ்லாம் இந்த ஒரு செட்டப்பில் தான் இருக்க போது. ஐ ஹோப் யூ கைஸ் கேன் அடாப்ட் டு இட். ஃபஸ்ட் என்னோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டூல் ஓப்பன் ஏஐலேருந்து விஸ்பர் அப்படின்றது தான் அந்த டூலோட நேம். ஓப்பன் ஏஐ நிறைய மாடல்ஸை கமர்ஷியலைஸ் பண்ணாலும் ஒரு சில மாடல்ஸை இந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸாகவும் விட்டுருக்காங்க. அதில் எனக்கு இந்த டூல் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த சீரீஸில் நிறைய டூல்ஸ் பார்க்கலாம் வேறு கம்பெனிஸ்லேருந்து. ஜஸ்ட் உங்களோட ப்ரௌசரோட சர்ச் பாரில் விஸ்பர் ஏஐன்னு டைப் பண்ணுங்கள். இந்த வெரி ஃபர்ஸ்ட் லிங்க் வில் ஒர்க் அவுட் ஃபார் யூ ஃப்ரம் ஓப்பன் ஏஐ. இந்த வெப்சைட்டில் இந்த டூல்னா என்னன்ற பேசிக் இன்ஃபர்மேஷன்லேருந்து இந்த டூல் எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்கன்ற டீப்பர் டெக்னிக்கல் மாடல்ஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கும். விச் மீன்ஸ் இந்த பேஜில் உங்களுக்கு இந்த டூல் பற்றின A to Z டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அண்ட் நீங்கள் டெக்னிக்கல் சைடில் போகிறீங்கன்னா ஆப்வியஸாக நீங்கள் எல்லா டாக்குமெண்டேஷனும் படித்து பார்க்கணும். நீங்கள் நான் டெக்காக இல்லை கேஷுவலாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கூட ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் யூ டு கோ த்ரூ திஸ் செக்ஷன். இந்த சேஃப்டின்ற செக்ஷனில் செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். இதை நீங்கள் தரோவாக படித்து இதில் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த சஜஷன் டெக்னிக்கல் யூசர்ஸ்லேருந்து நான் டெக்னிக்கல் யூசர்ஸ் வரைக்கும் இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் ஒரு டூலோட ப்ரைவசி பாலிசியை நீங்கள் படிக்காமல் அக்செப்ட் பண்ணுறதுன்றது மிகப்பெரிய டேஞ்சரான ஒரு ஆக்டிவிட்டி தான். ஸோ அதோட ரிஸ்க்கை கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதில் நான் படித்த அளவுக்கு ஐ டோன்ட் ஃபைண்ட் எனிதிங் ரிஸ்கி. ஸ்டில் எனக்கு தான் அது ரிஸ்க் இல்லைன்னு சொல்கிறேன். நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இது சரிப்பட்டு வரும் அப்படின்னா மட்டும் யூ கேன் ப்ரொசீட் ஃபர்தர். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். பர்ஃபெக்ட். இப்போ இதோட டிரான்ஸ்கிரிப்ஷன் எப்படி வந்திருக்குன்றது பார்க்கலாம். என்னங்க எல்லாம் வெள்ளையாக இருக்குது. இந்த வெப்சைட்டு நீங்களுமே பார்க்கலாம், இல்லை இந்த வீடியோவில் பார்த்துருந்தாலும் தெரிஞ்சிருக்கும் அந்த ஆடியோ எவ்வளோ ஸ்பீடாக இருந்தது அப்படின்றது. பட் இந்த ஏஐ டூல் அதை எவ்வளோ அழகாக உங்களுக்கு டிரான்ஸ்கிரைப் பண்ணி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கன்றதையும் உங்களால் இங்கே பார்க்க முடியும். இந்த டூல் சில பேருக்கு ஜென்யூனாக யூஸும் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் இமேஜின் நீங்கள் ஏதோ ஒரு செமினார் ஒன்று அட்டன் பண்ணுறீங்க, இல்லை ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறீங்க அண்ட் தெர் இஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் கோயிங் ஆன். நீங்கள் ஒரு இடத்துல ஒரு கண்டென்ட்டை நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். டியூ டு சம் ரீசன் யூ வாண்ட் தட் டு பி டாக்குமெண்டட் அப்படின்ற இடத்துல திஸ் டூல் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். இதோட யூஸ் கேஸ் ஆக்சுவலாக அடிக்கிட்டே போகலாம். ஒருத்தவங்களுக்கு இது எப்படி இருக்குன்றது யூ கைஸ் கேன் டிசைட். ஸோ இதோட செட்டப் ப்ராசஸ் போயிடலாம். இந்த ஓப்பன் ஏஐயோட விஸ்பர்ன்றது இட்ஸ் பில்ட் ஆன் பைத்தான். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிராச்ல இருந்து இருக்கணும்ன்றதுக்காக ஐ ஹவ் ரிமூவ்ட் பைத்தான் ஃப்ரம் மை சிஸ்டம். ஸோ அஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பைத்தான் இன்ஸ்டால் பண்ணணும் அண்ட் அதை ஒட்டி இருக்கிற ரிலேட்டட் டிபெண்டன்சிஸும் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு we can directly head to the GitHub code base. இந்த ஏஐ மாடலோட மொத்த சோர்ஸ் கோடுமே இங்கே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த ஓப்பன் சோர்ஸோட அழகுமே கூட. நீங்கள் எடுத்து
உங்களுக்கு ஏற்ற மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். யூ கேன் பில்ட் அ டூல் அவுட் ஆஃப் இட் அண்ட் யூ டோன்ட் ஹேவ் டு பே எனிஒன். ஓப்பன் சோர்ஸ்ன்ற ஏரியாவை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஒன் வே ஆஃப் சேரிட்டி என்ன கேட்டிங்க அப்படின்னா. இந்த உலகத்தில் எங்கெங்கேயோ இருக்கிற லைக் மைண்டட் பீப்புள் ஃபார் அ சிங்கிள் காஸ் தே ஆர் ஸ்பெண்டிங் their டைம் their knowledge டுகெதர். நிறைய ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் இருக்கு. நம்ம அதை பத்தி இந்த சீரீஸ்ல நம்ம ரெகுலரா பேசலாம். பட் இன்னைக்கு நம்மளோட ஃபோக்கஸ் இந்த ஏஐ டூலை நம்மளோட மெஷின்ல லோக்கலா செட்டப் பண்ணி we are going to test it out. அதுக்கு நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுதான் அஃபிஷியல் பைத்தான் வெப்சைட். நீங்க அதுக்குள்ள போயிட்டு உங்களுக்கு தேவையான வெர்ஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நிறைய டூல்ஸ் பைத்தானோட ஒரு ஸ்பெசிஃபிக் வெர்ஷன்ல தான் பில்ட் பண்ணிருப்பாங்க. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி சம்டைம்ஸ் அந்த பில்டை தாண்டி நீங்க லேட்டஸ்ட் வெர்ஷன் போனா கூட சில டூல்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது. இந்த விஸ்பரேயும் கிட்டத்தட்ட அப்படிதான். இட் ஒர்க்ஸ் பிட்வீன் 3.9.9 to 3.11.1. இந்த ரெண்டு மேஜர் வெர்ஷன்ஸுக்கு நடுவில் நீங்கள் எந்த பைத்தான் வெர்ஷன் வச்சிருந்தாலும் இட் வில் ஒர்க் அவுட் ஃபைன். நான் இன்னைக்கு டவுன்லோட் பண்ண போகிற வெர்ஷன் 3.11. this should work. இதில் உங்களோட OS வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரியான பேக்கேஜை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். I use Windows 64-bit. இதில் unless you know what you are going to do, நீங்கள் இந்த எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டாலேஷனே போகலாம். கஸ்டமைஸ் பண்ணணுன்ற நீட் இருக்காது. and make sure to add this checkbox, add python.exe to the path. நெக்ஸ்ட் நமக்கு PyTorchன்ற டிபெண்டன்சி இருக்குது. அதை இன்ஸ்டால் பண்ணிடலாம். வில் கோ டு கூகுள் அண்ட் சர்ச் ஃபார் PyTorch. கூகுள் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, யூ கேன் யூஸ் எனி சர்ச் இன்ஜின். அண்ட் PyTorch வெப்சைட் வந்துட்டு ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் த மோஸ்ட் க்ளீனஸ்ட் டவுன்லோட் விண்டோ. நமக்கு இங்கே PyTorch பில்ட் ஸ்டேபிள் 2.6 செலக்ட் பண்ணிக்கலாம். வி டோன்ட் வாண்ட் டு கோ வித் த ப்ரிவியூ ஒன்ஸ். அண்ட் சூஸ் யுவர் OS. நீங்கள் மேக் யூஸ் பண்ணுறீங்கன்னா மேக் செலக்ட் பண்ணிக்கோங்க. யூ வில் கெட் த ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன்ஸ். நீங்கள் டிஃபால்ட் போகிற மாதிரி இருக்கும் கம்ப்யூட் பிளாட்ஃபார்முக்கு. ஐ யூஸ் விண்டோஸ். ஸோ நான் விண்டோஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஐம் கோயிங் டு கோ வித் த pip paste பேக்கேஜ். லாங்குவேஜ் பைத்தான் தான். அண்ட் என்கிட்ட NVIDIA GPU கிடையாது. ஐ யூஸ் AMD one. அதனால் ஐ கான்ட் யூஸ் திஸ் CUDA மாடல்ஸ். கோயிங் டு செலக்ட் CPU. எனக்கு அழகான கமாண்டை கொடுத்துருச்சு. ஜஸ்ட் காப்பி திஸ் அண்ட் கோ டு யுவர் கமாண்ட் விண்டோ அண்ட் பேஸ்ட் இட் என்டர். We'll wait for PyTorch to get installed. Installing collected packages. இந்த PyTorch இன்ஸ்டால் பண்ணும் போதே அதுக்கு தேவையான பேக்கேஜஸ் சேர்த்து அதுவே இன்ஸ்டால் பண்ணிடும். லைக் numpy, simpy எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு அதுவே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துரும். நம்மளோட ஃபோக்கஸ் டார்ச் விஷன் அண்ட் டார்ச் ஆடியோ. விஸ்பர் ஏஐக்கு முக்கியமான 3 பேக்கேஜஸ். பர்ஃபெக்ட். மூணாவது டிபெண்டன்சி நமக்கு இப்போ என்ன தேவை அப்படின்னா டிட் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன்ஏஐயோட ஒரு டோக்கனைசர் API ஒன்று இருக்குது. வில் இன்ஸ்டால் தட் ஆஸ் வெல். ஸோ நம்ம we are done with the prerequisites. இப்போ டைரெக்டாக நம்ம வந்து விஸ்பர் ஏஐ இன்ஸ்டால் பண்ண போயிடலாம். அதுக்கான கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான், pip install -U OpenAI-whisper. இதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா கிட்டப்பில் இருக்கிற லேட்டஸ்ட் ரெபாசிட்டரியை டைரெக்டாக க்ளோன் பண்ணி உங்களுக்கு இது இன்ஸ்டால் பண்ணி உங்கள் சிஸ்டமில் செட் பண்ணிடும். இன்ஸ்டாலிங் கலெக்டட் பேக்கேஜஸ். இன்ஸ்டாலேஷன் சக்ஸஸ்ஃபுல். அந்த கிட் ரெபாசிட்டரியில் இருக்க லேட்டஸ்ட் வெர்ஷனை நீங்கள் காப்பி பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ் கமாண்ட். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் ரீஇன்ஸ்டாலேஷனை கொடுத்து லேட்டஸ்ட் கிட் வெர்ஷன் என்ன இருக்கோ அதுக்கேற்ற பேக்கேஜஸை அப்டேட் பண்ணி இட் வில் க்ளோன் த ரெபாசிட்டரி. எதர் வே நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணும் போது எந்த கமாண்டை யூஸ் பண்ணாலும் இட்ஸ் கோயிங் டு எண்ட் த சேம் வே. இப்போ நம்ம விஸ்பர் ஏஐ லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் ஆஸ் அ கமாண்ட் லைன் டூல். லாஸ்ட்டாக நமக்கு இன்னும் ஒரே ஒரு டிபெண்டன்சி தேவை. அதுதான் FFmpeg அப்படின்றது. இது இந்த ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச ஒரு டூல் தான். இதை சாக்கோன்ற பேக்கேஜ் மேனேஜர் யூஸ் பண்ணி நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகே, ஐ திங்க் ஐ ஆல்ரெடி ஹேவ் தட். அண்ட் நீங்கள் இந்த FFmpeg இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு யூ வில் ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ். எதர் நீங்கள் சாக்கோ யூஸ் பண்ணலாம் இல்லைனா ஸ்கூப் யூஸ் பண்ணலாம். இந்த 2 பேக்கேஜ் மேனேஜருமே உங்களோட சிஸ்டமில் இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் தெம். அது உங்களுக்கு நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸோ இப்போ எனக்கு FFmpeg ஆல்ரெடி இருக்குன்றதுனால இட்ஸ் கோயிங் டு ஸ்கிப் தட் and we are also going to skip that part. and நம்ம வந்து இந்த டிக் டோக்கன்றது யூஸ் பண்ணியிருக்கனால ரஸ்ட்டோட செட்டப் நமக்கு தேவை. ரஸ்ட்ன்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான், அதோட கோர் மட்டும் தேவை. ஸோ வில் யூஸ் திஸ் கமாண்ட் pip install setup tools -rust. if I'm not wrong, ரஸ்ட் என்னோட சிஸ்டமில் ஆல்ரெடி இருக்குது, பட் we will give a try. it was successfully installed. நம்மளோட செட்டப் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த விஸ்பரில் இருக்க மாடல்ஸை பற்றி பார்த்துட்டு we will record a sample audio and see how it is getting transcribed. இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட மொத்தம் 6 மாடல்ஸ் இருக்குது. டைனி, பேஸ், ஸ்மால், மீடியம், லார்ஜ் அண்ட் டர்போ. இதில் இருக்க பேராமீட்டர்ஸ்ன்றது அதோட ட்ரைனிங் டேட்டா செட்டோட ஒரு வால்யூம்னு கூட வச்சுக்கலாம். ஹையர் த நம்பர் இஸ் கைண்ட் ஆஃப் மோர்
டேட்டா இன்டென்சிவ் அண்ட் மோர் ரிசோர்ஸ் இன்டென்சிவ், அட் த சேம் டைம் மோர் அக்யூரேட். எல்லாராலையும் லார்ஜ் ரன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. அது உங்களோட ஜிபியூ ஆர் உங்களோட சிபியூ பவர் பொறுத்து தான் இருக்க போகுது. டர்போன்ற மாடலும் மீடியம்ன்ற மாடலும் மோர் ஆர் லெஸ் சிமிலர் அண்ட் நிறைய பேருக்கு இந்த மாடல்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். இந்த டெமோக்கு ஐம் பர்சனலி கோயிங் டு யூஸ் டர்போ, பட் யூஸ்வலாக நான் லார்ஜ்லேயுமே ரன் பண்ணியிருக்கேன். சிபியூவில் ரன் ஆகுதுன்றதுனால இட்ஸ் கோயிங் டு டேக் சம் மோர் டைம். நம்ம அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி வி வில் see the results soon. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி we have English only models and we have multilingual models as well. இப்போ இந்த மாடலை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் என்னோட சிஸ்டமில் இருக்க ரெக்கார்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெஸ்ட் 1 2 3. This is a sample audio for RTR Unfiltered episode 12. கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த ஆடியோ சாம்பிளை இந்த விஸ்பர் ஏஐன்ற டூல் எப்படி டிரான்ஸ்கிரைப் பண்ணி இட்ஸ் கோயிங் டு டெலிவர் ஆஸ் அ டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரஃப்லி அரவுண்ட் 20 seconds இந்த ஃபோல்டரில் போய் எடுத்துக்கலாம். ஐ வில் மூவ் திஸ் டு டெஸ்க்டாப் as I mentioned. Now இங்கே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா யூ கெட் யோர் கமாண்ட். நான் இப்போது மீடியம் மாடல் தான் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். நம்மளோட ரெக்கார்டிங் ஃபைல் இங்கே இருக்குது, நம்ம டெஸ்க்டாப்பில் தான் இருக்கும். அண்ட் we are going to test this audio for transcription. நான் என்னோட ஆடியோ ஃபைலில் டெஸ்ட் ஆடியோன்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிட்டேன். டைரெக்டாக போயிட்டு விஸ்பர் ஸ்பேஸ் உங்களோட ஆடியோ ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்பேஸ் ஹைஃபன் மாடல் ஸ்பேஸ் உங்களோட மாடல் நேம். இஃப் யூ வாண்ட் டு யூஸ் மீடியம் நீங்கள் மீடியம் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ டர்போ யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் இங்கிலீஷ் ஒன்லி மாடல் யூஸ் பண்ணுறதுனாலும் இட்ஸ் யோர் விஷ். ஃபர்ஸ்ட் டைம் இந்த கமாண்டை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த மாடல் டவுன்லோட் ஆகிறதுக்கு இட் வில் டேக் சம் டைம். அண்ட் ஆப்வியஸாக டர்போ தான் இருக்கலே சின்ன மாடல், அதனால் அது 1.5ல் இருக்குது. லார்ஜ் மாடல்ஸ் வந்து அரவுண்ட் 7 to 8 GBயில் இருக்கும். Now the download is done. இது யூஸ்வலாக ஒரு கேஷ் ஃபைலில் தான் உங்களுக்கு சேவ் ஆகிருக்கும். நீங்கள் அதை ரிமூவ் பண்ணாத வரைக்கும் அது பாட்டுக்கு இருக்க போகுது. F16ன்றது பேசிக்காக ஜிபியூ மாடல். நீங்கள் NVIDIA ஜிபியூ வச்சுருக்கீங்க அப்படின்னா யூ கைண்ட் ஆஃப் ஹேவ் அன் அப்பர் ஹேண்ட். ஓகே, இட் இஸ் கம்ப்ளீட்டட். டெஸ்ட் 1 2 3. This is a sample audio for RTR Unfiltered episode 12. இது என்னன்னு தெரியல நினைக்கிறேன். ஓகே, கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்றத. ஓகே, இட்ஸ் நாட் பேட். இந்த ஆடியோ சாம்பிள் இந்த விஸ்பர் ஏஐ இந்த டூல் எப்படி டிரான்ஸ்கிரைப் பண்ணி இட்ஸ் கோயிங் டு டெலிவர் ஆஸ் அ டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஐ கேன் see இட்ஸ் நாட் வெரி பர்ஃபெக்ட். என்ன கேட்டோன்னா நான் ஒரு 90% இதுக்கு நான் மார்க் கொடுப்பேன்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா நான் பர்பஸ்ஃபுல்லாக இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மாற்றி தான் பேசினேன். அது எப்படி உங்களுக்கு டெலிவர் பண்ணுதுன்றத டெமோ காட்டுறதுக்கு. செகண்ட் திங், நான் இதே மைக்கை தான் இந்த வீடியோ ரெக்கார்டிங்க்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ரெக்கார்டிங்க்கு அது அந்தளவுக்கு கிளியரான ஒரு அவுட்புட்டை கொடுக்கல. இட் ஹேஸ் சம் நாய்ஸிங் இஷ்யூஸ், பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் இருக்குது. அதனால அது ரெக்கார்ட் பண்ணதை எனக்கு தெரிஞ்சு ப்ராப்பராக தான் டிரான்ஸ்கிரைப் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இட் டிட் அ ஃபேர் ஜாப். இங்கே எனக்கு என்னென்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா தீஸ் ஆர் த ஃபைல்ஸ் விச் காட் ஜெனரேட்டட். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டை ஒரு JSON ஃபார்மேட்டில் கொடுத்து அதோட செப்பரேட்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருச்சு. அண்ட் இட் ஹாஸ் கிவன் ஆல் த மெட்டடேட்டா லைக் ஸ்டார்ட் எப்போ, எண்ட் எப்போ, என்ன டெக்ஸ்ட்டு அண்ட் லாங்குவேஜ் தமிழ். இட் இஸ் பிரிட்டி ஸ்மார்ட். அடுத்த ஃபைலில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ டெஸ்ட் ஆடியோ இதோட சப்டைட்டிலாக கொடுத்துருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஏஐ டூல்ஸ் எல்லாமே நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆர் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் உங்களோட ரியல் லைஃப்பில் இருக்கிற எத்தனையோ ப்ராப்ளம்ஸை இதை சால்வ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இப்போ இந்த மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் த சேம் VTT ஃபைலாக கொடுத்துருக்கு. இட்ஸ் another ஆடியோ சாம்பிள் அண்ட் இது டெக்ஸ்ட் ஃபைல். ஐ திங்க் திஸ் இஸ் த கோர் ரெக்குயர்மெண்ட். எனக்கு டெக்ஸ்ட் ஃபைலாக எனக்கு கொடுத்துருச்சு. அது இல்லாமல் எனக்கு இது 2 புது மாடலில் கொடுத்துருக்கு. ஒன்று JSON அண்ட் இன்னொன்று SRT. இது வந்து பார்த்திங்கன்னா TSV உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டேப் செப்பரேட்டட் டெக்ஸ்ட் ஃபைல் தான் அதுவும். நம்ம அதை வந்து எக்ஸலில் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி ஸ்டார்ட் எண்ட் அண்ட் டெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஸ்டார்ட்டோட டைம்லைன் அது எங்கே முடிஞ்சிருக்கு, அதில் இருந்த டெக்ஸ்ட், அடுத்த டைம் ஸ்டாம்போட வேல்யூ அது எங்கே வரைக்கும் போயிருக்கு, அதுக்கு இருந்த டெக்ஸ்ட். ஐ திங்க் தட் இஸ் இட். இந்த டூல் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா I can assume you genuinely have an interest with respect to tech or with respect to AI. உங்ககிட்ட லேப்டாப் இருந்தால் கூட நீங்கள் இந்த டூலை யூஸ் பண்ணலாம். CPU மோட்லேயுமே ரன் ஆகும். உங்ககிட்ட கேமிங்காக நீங்கள் NVIDIA GPU வச்சுருக்கீங்க அப்படின்னா
ட்ரை டு ரன் வித் அ லார்ஜர் ஆடியோ சாம்பிள் அண்ட் வித் த CUDA மாடல்ஸ். அது இன்னுமே பவர்ஃபுல் அண்ட் இன்னுமே அக்யூரேட். நானுமே வந்து ஃபியூச்சரில் NVIDIA GPU ஒன்று அப்கிரேட் பண்ணணும்னு பார்க்குறேன். ஃப்ரம் டீம் ரெட் டு டீம் க்ரீன். எந்த அளவுக்கு வரும்னு எனக்கு தெரியல. NVIDIA GPUs ஆர் பிட் காஸ்ட்லி. இது எல்லாமே ஃப்ரீ அண்ட் உங்களோட லோக்கலில் ஒர்க் ஆக போகுது. இந்த மாடல் ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரன் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் கூட தேவையில்லை. நைஸ் டெமோ. இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் டெமோன்னு கூட சொல்லலாம். ஏன்னா எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனல் வீடியோவும் அதுவும் இந்த மாதிரி நான் கொஞ்சம் லைவாக பண்ணும் போது, லைவ்னு சொல்ல முடியாது, நான் ஒரு லைவ் சாம்பிள் எடுத்து அதை நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கும் போது அது இவ்வளோ அக்யூரேட்டாக ஒர்க் ஆகுன்றது எந்த டெவலப்பருக்குமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். நீங்களுமே இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களோட லேப்டாப்லேயோ இல்லை உங்ககிட்ட டெஸ்க்டாப் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்தடுத்து இந்த சீரீஸில் என்ன மாதிரி டூல்ஸ் பற்றின வீடியோஸ் வேணுன்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுனால சொல்லுங்கள். ஐ எம் மோர் இன்டு திஸ் AI கேமிங் அண்ட் ப்ரோக்ராமிங், அது ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் அண்ட் நிறையா விண்டோஸ்க்கான நிறையா டூல்ஸ், எஸ்பெஷலி ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ், இதெல்லாம் பற்றி நம்ம வந்து இந்த சீரீஸில் போக போக பேசலாம். ஐ ஹோப் இந்த சீரீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேலிஸ்ட்டாக வந்து முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, வீடியோ எவ்வளோ நேரம் வந்திருக்குன்னு தெரியல. இந்த வீடியோ இங்கே முடிச்சிடலாம். அவுட்ரோ தனியாக அந்த கேமராலேருந்தே வரும். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த டியூட்டோரியல் சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் இது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருக்குது அப்படின்னா அதை இந்த கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள். அண்ட் இஃப் யூ திங்க் இந்த வீடியோ யாரோ ஒருத்தருக்கு AI ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு கீயாக யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா டைரெக்டாக அந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் கூட பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ். சென்னையில் இருக்க டிராஃபிக்குக்கும் ரோடு கண்டிஷனுக்கும் ரெண்டு கையும் ஹேண்டில் பார் ஆர் ஸ்டீரிங்கில் இருந்தாலுமே சம்டைம்ஸ் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. அதில் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ஃபோன் யூஸ் பண்ணிட்டே தான் வண்டி ஓட்டுறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் டிரைவ் சேஃப் அண்ட் டேக் கேர். உங்கள் எல்லோரும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், பாய் பாய்.